வாழ்க்கையே நரகமா இருக்கு. எதுவுமே சரியில்ல. நெருப்பு மேல நின்னுட்டு இருக்கிற மாரி நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில வேதனைகள் சூழ்ந்திருந்தாலும் சரி, நீங்க கவலையே படாதீங்க. இந்த ஒரு வழிபாட்ட செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கை வசந்தமாக மாறும். பொதுவா கத்திரி வெயில் காலத்துல அனைத்து தெய்வங்களுக்கும் அபிஷேகம் செய்யறது அப்படிங்கிறது மிக மிக விசேஷமான ஒன்று. குறிப்பாக அனைத்து சிவாலயங்களிலும் இந்த கத்திரி வெயில் காலத்துல சிவபெருமானுக்கு தாரா பாத்திரம் வைத்து தாராபிஷேகம் நடத்துவது வழக்கம். பொதுவா நம்ம செய்யக்கூடிய அபிஷேகங்களை காட்டிலும் இறைவனுக்கு இந்த தாராபிஷேகம் அப்படிங்கிறது மிக மிக பிரியமான ஒன்று, விசேஷமான ஒன்று. நம்ம கத்திரி வெயில் காலத்துல ஒரு நாள் தாராபிஷேகம் வைத்தால் போதும். ஒரு ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும். நம்ம கத்திரி வெயில் காலம் முழுமையாக இந்த தாராபிஷேகத்தை இறைவனுக்கு நடத்தி வைத்தால் நம்ம வாழ்நாள் முழுவதும் தொடர்ச்சியாக சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட அதி உத்தமமான ஒரு வழிபாடு இந்த தாராபிஷேகம். பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு தாரா பாத்திரம் வைத்து அபிஷேகம் நடத்துவார்கள். அந்த தாரா பாத்திரத்தில் இடுவதற்கு இளநீர், பன்னீர், வெட்டி வேறு, சந்தனம் இது போன்ற வாசனை திரவியங்களை கொடுத்தால் இறைவனுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இறைவனுடைய திருமேனி மீது தாரா பாத்திரத்திலிருந்து தாரை தாரையாக அபிஷேகமாகக்கூடிய அந்த குளிர்ந்த நீரானது எப்படி இறைவனை குளிர்விக்கின்றதோ அதை போன்று தாராபிஷேகம் நடத்தி வைப்பவர்களுடைய வாழ்க்கையும் குளிரும், மனமும் குளிரும், ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்கும். வேதனைகள் அகன்று, துன்பங்கள் துக்கங்கள் அகன்று சிவபெருமானுடைய அருளால் அவர்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாகும், செழிப்பாகும், பசுமையாக மாறும். அப்படிங்கிறதுல எந்தவித ஐயமும் கிடையாது. சிவன் அருள் நிச்சயம் கிட்டும். இப்படி பக்கத்துல சிவன் கோவில் இல்லை, சிவன் கோவிலுக்கு நம்ம போக முடியல அப்படிங்கும்போது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்றேன்.